காசு கொடுத்தா நீ என்ன வேணா கேள்வி கேட்பிய? பேப்பர் ரிப்போர்ட்டர் தானே நீ? ஆமாம் சார். போய் பேப்பரில் ஆ மேடம் மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லை, மேடமோட மனசை கம்பேர் பண்ணும்போது இமயமலையே சின்னது தான், அப்படி பாசிட்டிவாக எழுதுற மாவன இல்லைன்னு வையேன் சார். சரிங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரியே எழுதிருக்கேன் சார். போ. டேய் இங்கே வா, பின்னாடி வா. சார் அது என்ன சொன்ன? ஜால்ரா இல்ல சார். ஜால்ரா ஜால்ரா யாரை பார்த்து என்ன வார்த்தை? மாவனை இதுக்கப்புறம் உன்னை இந்த ஏரியாலேயே பார்க்க கூடாது. வா. ரவுடி உள்ளவா. என்ன தல, உன்னை பார்த்த உடனே அண்ணி நல்லா கட்டி பிடிச்சி கொஞ்சுவாங்கன்னு பார்த்தா பார்த்தும் பார்க்காத மாதிரி வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான லவ்லாம் சொன்னையே. இல்லை தல, நீ கொடுத்த பில்டப்லாம் அப்படி தான் இருந்துச்சு, அதனால தான் சொன்னேன். டேய், அவங்க அக்கா சாவுக்கு காரணமாக இருந்திருக்கேன். கூப்பிட்டேன்னு விருந்தா வைப்பா, இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவா. ஏன் தல இப்படிலாம் பண்ணுறாங்களே, உனக்கு அசிங்கமா இல்லையா? எனக்கு ஒன்றும் அவள் கூட வாழ்கிற ஐடியாலாம் இல்லைடா கத்தி. இது சரி பண்ண முடியாதுன்னு தெரியும். பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்ல. 2 பேருக்குமே ஒருத்தரை பார்த்தா பழசு தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால் விலகி இருக்கிறது தான் நல்லது. ஏன் தல, இத்தனை வருஷம் தான் ஜெயிலில் இருந்த, சரி வெளியில் வந்து குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா இப்படி விலகி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சே. ஏண்டா 7 வருஷம் இவங்கெல்லாம் இல்லாமல் தானே இருந்தேன். இனிமேலும் அப்படி இருக்க முடியும், பழகிக்கிறேன். அங்கே பார், இந்த இடம்லாம் நான் என் சம்பாத்தியத்தில் வாங்கின இடம். இங்கே ஒரு லேத்து கடையை போட்டு வேலையை ஆரம்பிப்போம். ஆளுங்களெல்லாம் வர சொல்லியிருக்கேன். தல பெரிய ஆளு தான் தல நீ. ஏன் தல, அவங்கள விட்டு விலைக்கு வாழ்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே கடை போடுற பத்தியா? பலே ஆள் தல நீ. அவங்கள உன் கண் பார்வையிலே இருக்குன்னு நினைக்கிற. நடத்து தல, நடத்து. என்ன சொல்கிற? இல்லத்துல, ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு லவ் சாப்டர் போயிருக்கும்ல, இதுக்கப்புறம் இது 2ஆம் பாகமா கூட இருக்கலாம்ல. அப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது.